சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 30ஆம் தேதி. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22வது வசனம். விசுவாசம் என்பது ரட்சிப்பின் அடிப்படை கோட்பாடாகும் மற்றும் அடிப்படை கொள்கையாகும். தேவன் மீது நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். அனைத்திற்கும் நமக்கு விசுவாசம் வேண்டும். ஜெபத்திற்கு நமக்கு விசுவாசம் தேவை. அவருடைய ஜீவனை பெற நமக்கு விசுவாசம் தேவை. இல்லையேல் நாம் எதை செய்தாலும் தோல்விதான். இதனால்தான் பல சந்தர்ப்பங்களில் கர்த்தர் வியாதிஸ்தர்களிடம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 50வது வசனம் மற்றும் 8வது அதிகாரம் 48வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி, திமிர்வாதக்காரனை சுமந்த மனிதர்களின் விசுவாசத்தை கண்டு கர்த்தர் அவனை குணமாக்கினார். விசுவாசத்தினால் கண்ணுக்கு தெரியாத காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரம் 1வது வசனம். நிஜமாக கண்ணுக்கு தெரியாத காரியங்களை கண் தெரிந்தவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நாம் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் இவைகள் நமக்கு ரகசியங்கள். ஆனால் விசுவாசித்தால் பரலோக ரகசியங்களையும் கண் காணாத காரியங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். விசுவாசத்தினாலே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும். விசுவாசத்தினால் நாம் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கின்றோம். விசுவாசத்தினால் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுகிறோம். நமது ஆவிக்குரிய வாழ்க்கை விசுவாசத்தில் இருக்கிறது. விசுவாசத்தினால் சாத்தானை கட்டுகிறோம். விசுவாசத்தினால் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கோருகிறோம். விசுவாசத்தினால்தான் நாம் நித்திய ஜீவனை பெற முடியும். அதனால்தான் மனம் திரும்புதலும் விசுவாசமும் ஒன்றாக செல்கிறது. விசுவாசம் இல்லாதவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் வளர முடியாது. பல பிரசங்கியார்களுக்கு விசுவாசம் இல்லை. பெரிய கூட்டங்கள் பிரச்சாரங்கள் நடத்தினாலும் பணம் வேண்டுமென்றால் யாசகம் கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இங்குதான் இவர்கள் தவறு செய்கிறார்கள். பணத்தை பெறுவதற்கு அவர்கள் பல திட்டங்களையும் சாதனங்களையும் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சுவிசேஷ பிரச்சாரங்களை நடத்த திட்டமிட்டால் அவர்கள் கடிதங்களை எழுத ஆரம்பித்து பல மாதங்களாக பணத்திற்கான குறிப்புகளை கொடுக்கிறார்கள். இது விசுவாசம் இல்லை. நம்முடைய கர்த்தரிடத்தில் ஒரு ஜீவனுள்ள மற்றும் பலமான விசுவாசத்தை வைத்திருப்பதன் மூலம் நாம் அவருடைய பரிபூர்ண சமாதானத்தை அனுபவிக்க முடியும் மற்றும் நமது தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடியும். விசுவாசம் என்பது ஜெப வாழ்க்கை, வேத ஆராய்ச்சி அல்லது மற்ற எல்லா ஊழியத்தின் அடிப்படை கொள்கை என்பதை நாம் பார்க்கின்றோம்.